விஜயா சொல்லிட்டு போகிறாங்க, இங்கே பாருடா, அவளுக்கு முதல்ல ஃபோனை பண்ணி அவகிட்ட சொல்லிடு, இனிமேலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, 5 10 வாங்கிக்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லிடு. இப்போ நீ கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கேட்டுருவேன் அப்படின்னு விஜயா மனோஜ்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ், அம்மாமா நீங்கள்லாம் போக வேண்டாமா, நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்பி விட்டதுக்கப்புறம் மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. எப்படிரா இப்போ ரோகிணிக்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே ரோகிணி ஃபோனை பார்க்குறாங்க. என்ன மனோஜ் கூப்பிட்டுட்ருக்கான், என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, அப்படியே எதுக்கும் இப்போ அவங்க அம்மா ஏதாவது கிரிமினலாக தான் யோசிச்சுருப்பாங்க, இது நம்மளுக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குதே, அவங்க அம்மா மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, இல்லைன்னா நம்ம விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போடாமலே மனோஜ் கூப்பிட்ருக்கானா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதனால தான் மனோஜ் நம்மளுக்கு கூப்பிட்ருக்கான், எதுக்கும் நம்ம உஷாராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லு மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, ரோகிணி நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் அதை நீ பொறுமையாக கேட்கணும், நம்ம 2 பேர்த்துக்கும் அதுதான் நல்லதும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணினேன், எது வேணாலும் பண்ணுவேன், இனிமேலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் இங்கே உன்னை பிடிக்காம கிடையாது, நீ சந்தோஷமாக இருக்கணும், நான் உன் வாழ்க்கையை விட்டு போனா நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் நான் டைவர்ஸ் கொடுக்க வந்த இடத்துல என் வயிற்றுல நம்ம குழந்தைக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாமா, சொல்லு மனோஜ் அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, ரோகிணி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, இனிமேலும் அந்த குழந்தை எதுக்கு நம்மளுக்கு, நம்ம தான் பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே குழந்தை எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை மனோஜ் நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம குழந்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அப்போ அதுவும் இல்லாமல் அத்தையும் அதைத்தான் விரும்பினாங்க, ஆண்டி கூட மனோஜுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்லி இப்போது நான் தானே கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு ரோகிணி, நீ குழந்தைய கலைச்சிடு, குழந்தை நம்மளுக்கு வேண்டாம், நான் உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் தான் வேணும்னு எதிர்பார்க்குறேன், நீ தானே சொன்ன நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு, நீ என்னை விட்டு போனாதான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், அதனால தான் நான் உன்கிட்ட டைவர்ஸ் கேட்குறேன், சொல்லு ரோகிணின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லை மனோஜ் யார் சொன்னாலும் நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன், இந்த ஜென்மத்தில் என்னையும் உன்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதனால் இனிமேல் டைவர்ஸு அப்படி இப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே மனோஜுக்கு பயங்கர கோவம் வருது. அதனால் மனோஜ் இருந்துக்கிட்டு, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இவன் நம்ம ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜோசியரை வர சொல்கிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நான் ரோகிணிக்கிட்ட பேசினேன், ஆனால் அவள் ஒத்துக்கலை, எனக்கு ஜெயிலுக்கு போகிற யோகம் எதுவும் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க. உடனேவும் அந்த ஜோசியரும் பார்த்துட்டு, கட்ட நல்லா அருமையாக இருக்குது, உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது, நீங்கள் ஜெயிலுக்கு போகிற யோகமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மனோஜுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். அதுக்கப்புறம் தான் ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் இவராக இந்த மாதிரி பேசலை, யாரோ சொல்லி கொடுத்து அந்த யாரோ அவங்க அம்மாவாக தான் இருக்கணும், இந்த அளவுக்கு மற்றவங்க பேச்செல்லாம் மனோஜ் கேட்க மாட்டான், அதனால் அவங்க அம்மா மூலமாக தான் இதெல்லாம் பேசியிருக்கான், இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா அவங்க அம்மா இன்னும் அவனுக்கு என்ன வேணாலும் சொல்லி கொடுப்பாங்க, அதுவும் அவனும் அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் பேசுவான், அதனால் இதை எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வக்கீலோட இடத்துக்கு போகிறாங்க. வக்கீல் அம்மாவும் வாமா ரோகிணி உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம் சொல்லி உட்காந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. என்ன மேடம் இதெல்லாம், இவங்க கேஸை நீங்கள் தானே நடத்திட்டுருக்கீங்க, அதான் என்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ மனோஜ் கேஸு உன் கேஸுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் மேடம் எங்களோட கேஸ் தான், மனோஜுக்காக நீங்கள் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, மனோஜ் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, நீங்களே பாருங்க அப்படின்ட்டு அந்த ஆடியோவை காட்டுறாங்க. அவங்க பேசும்போதேவும் ரோகிணி ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வக்கீலம்மா கேட்குறாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
எனக்கும் எப்படியும் ஒரு டவுட் இருக்கும் இவங்க மேலே. மனோஜ்க்கு எதுவும் தெரியாது, ஆனால் சொல்லி கொடுக்குறவங்க பேச்சை நல்லாவே கேட்பாரு. அதனால தான் மனோஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவார்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன், ரெக்கார்ட் போட்டேன். அதில் மனோஜ் நம்மளோட குழந்தை அப்படிங்கிற விஷயத்த எங்கேயுமே சொல்லலை. ஆனால் நம்ம குழந்தை, இனிமேல் நம்மளுக்கு குழந்தை தேவையா அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் குழந்தையா இருக்கவும் தானே அவர் அப்படி கேட்டிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தன் குழந்தையா இருந்தா எதுக்கு கலைக்க சொல்லணும்? கலைச்சிடு, உனக்கு இன்னும் 10 சேர்த்து கூட தரேன், நீ விவாகரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துடுன்னு எதுக்காக சொல்லணும்? மனோஜ் சொன்னதுனால தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வக்கீலம்மா அப்படியே ஆடி போயிடுறாங்க. இந்த கேஸவா நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேவும் விஜயா வந்தது, எங்கள் வக்கீலம்மா பேசினது முதற்கொண்டு எல்லாத்தையுமேவும் ரோகிணி கிட்ட சொன்ன உடனே, ரோகிணி இங்கே பாருங்கள் மேடம், நீங்களும் ஒரு பொண்ணு தான். நான் எல்லா விஷயத்தில் ஏமாத்திருக்கேன் தான், இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. அதுக்காக நான் மனோஜை விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் கூட எங்களுக்குள்ள இப்படி உறவு உண்டாகும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என் குழந்தை தான் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கு. நீங்களே சொல்லுங்கள் மேடம், அப்பா இல்லாமல் ஏற்கனவே ஒரு பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு தெரியும். மறுபடியும் என்னோட 2வது குழந்தையும் அப்பா இல்லாமல் வளர்க்க சொல்கிறீங்களா மேடம்? எனக்கு நீங்கள் தான் மேடம் நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரோகிணி வந்து வக்கீல் அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க. உடனேவும் வக்கீல் அம்மாவும் சரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் மனோஜ் தான் அவங்க அம்மா கிட்ட இது என்னோட குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாராம்ல, அது வந்து அந்த குழந்தைக்கு வேற யாரோ தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாராம்ல அப்படின்னு கேட்ட உடனே, என்ன சொல்கிறீங்க மேடம், மனோஜ் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே வக்கீலம்மா இருந்துக்கிட்டு, சரி அப்படின்னா ஒன்று பண்ணுறேன், விஜயா கிட்ட பேசி மனோஜ் இங்கே வர சொல்கிறேன், மனோஜுக்கும் இந்த குழந்தைக்கும் டிஎன்ஏ எடுத்து பார்க்கலாம், அப்போ மனோஜ் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நான் அவங்க கேஸில் இருக்கிறதா இல்லை வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயாவும் ஃபோனை எடுத்து சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வக்கீலம்மா இருந்துக்கிட்டு, உங்கள் பையனை கூட்டிக்கிட்டு உடனடியாக வாங்க, நாம் வந்து இன்னைக்கு நான் வந்த உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்ட உடனே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வாங்க விஜயா இங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வர சொல்கிறாங்க. விஜயாவும் சரிங்க மேடம்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிடுறாங்க. எதுக்குமா அந்த வக்கீலம்மா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. தெரியலடா எதுக்குன்னு, ஆனால் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் சொல்லிட்டாங்க, கேஸ் விஷயமா பேசுறதுக்குன்னு தான் சொன்னாங்க, நீயும் கிளம்பி நம்ம போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இப்போல்லாம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா அம்மா சொல்கிறத கேளு வா போகலான்னு சொல்லிட்டு வக்கீலம்மா வக்கீலம்மா இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே வக்கீலம்மா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ரோகிணியை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன மேடம் நீங்கள் எங்களுக்கு வக்கீலா இல்லை இவங்களுக்கா? இவளுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அதாவது இவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் எங்கே போய் என் பிள்ளைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்கள் விஜயா, நான் வந்து உங்களோட கேஸ் தான் நடத்திட்டுருக்கேன். நான் உங்களை இப்போ எப்படியோ போட்டுன்னு விட்டுருந்தா எப்பயோ நான் விட்டுட்டு போயிருந்திருப்பேன். இப்படிலாம் நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். சொல்லுங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து டிஎன்ஏ எடுக்கணும்னு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் அலறாரு. இல்லை வேண்டாம், என் குழந்தை கிடையாதானா, நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. உடனே எங்கள் விஜயா இருந்துக்கிட்டு, உங்கள் புள்ள பொய் தான் பேசுகிறாருங்கிறது இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க, பொய் சொல்லலை அப்படின்னா எதுக்காக இவர் வந்து வேண்டான்னு சொல்லணும், இவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு வக்கீலம்மா சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, டேய் நீ அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைடா, அப்புறம் ஏன்டா பயப்படுற, போய் தாராளமாக கொடுறா அப்படின்னு சொன்ன உடனே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு டிஎன்ஏவுக்கு வந்து வந்திருக்காங்க, ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க ரிப்போர்ட் வர்றதுக்காக. அப்புறமா தான் எங்கள் வக்கீல் வராங்க. வந்த உடனே விஜயா இதை பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன மேடம் அப்படின்னு சொன்ன உடனே, இதில் உங்கள் பையன்தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து அப்படியே அலறி போயிடுறாங்க. இனிமே இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உங்கள் பையன்தான் பொய் சொல்கிறாருன்னு நான் முதவே சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் உங்கள் பையன் மேலே இருக்கிற பாசத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த கேஸ் விஷயமா என்கிட்ட பேசுறதுக்காக வர வேணாம். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் ரோகிணி பக்கம்தான் தீர்ப்பாகும். அதுலேயும் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வேற
குழந்தைக்கு அப்பா இங்கே வந்து மனோஜ் தான் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனிமே உங்கள் புள்ள போய் சொன்னாலும் நீங்கள் போய் சொன்னாலும் செல்லவே செல்லாது. உங்கள் பையன் ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான். ரோகிணி மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் பையன் ஜெயிலில் தான் தூக்கி போடுவாங்க. அதனால் பார்த்து நிதானமாக யோசிச்சுக்கோங்க. அதுக்காக இனிமேல் என்ன எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலம்மா சொல்கிறாங்க. என்ன மேடம் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. பின்ன வேற எப்படி விஜயா சொல்கிறீங்க? உங்கள் பையனை தான் நான் சேர்ந்துவே வாழக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்கள் புள்ள பேசலை ஊர் சுற்றலை, ஆனால் குழந்தைய மட்டும் கொடுத்துருக்காரு. அது எப்படி நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலம்மா கேட்குறாங்க. உடனே மனோஜ் பிடிச்சி சாத்துன்னு சாத்துறாங்க. என்னடா இதெல்லாம், உன்னை மற்றவங்க தான் நம்பலை, நான் உன்னை முழுசாக நம்பினேன்ல. நம்பினதுக்காக நீ என் தலையில் மிளகா அரைச்சிட்டியேடா பாவி. உன்னெல்லாம் நான் எப்படி நம்பினேன்? இப்போ அந்த முத்து மீனாவை கூட என்னை கேவலமாக பேசுவாங்க. அவனை நம்பாதேன்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பிள்ளைய நான் நம்புவேன்னு முழுசாக நம்பியிருந்தேனேடா. இப்போது இப்படி பண்ணிட்டேயேடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுமா உங்ககிட்ட சொல்ல. அதாம்மா. இங்கே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது விஜயா, நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவரோட மொழியே சரியில்லை, அதனால தான் நான் டிஎன்ஏ பார்த்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். இப்போ தெரிஞ்சிருச்சா உங்கள் பையனோட யோகிதைய? இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் கேஸ் நிற்காது, ரோகிணி பக்கம்தான் திரும்பும். அதனால் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, என்கிட்ட வராதிங்கன்னு அனுப்பி விட்டுடுறாங்க. வெளியே போன விஜயாவுக்கு அப்படியேவும் பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னு பார்த்தா கனகா வேகமாக வந்து மனோஜை பிடிச்சிக்கிட்டு, ஹாய் ஹஸ்பண்ட், இங்கே தான் இருக்கியா? நான் இப்படியே வந்தேன்னா நான் வந்து நம்ம ஷோரூமுக்கு போகலான்னு அப்போ தான் உன்னை பார்த்தேன். நீ இங்கே தான் இருக்கிறியா ஹஸ்பண்ட்? சரி வா போகலாம், வீட்டுக்கு போகலாமா இல்லை கடைக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே, என்னடா அந்த பொண்ணு உன்னை ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுது? மனோஜ், இன்னும் எனக்கு தெரியாமல் என்னென்ன பண்ணி வச்சிருக்கியோ தெரியலன்னு அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க.